ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3 வந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசனுங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வந்து ஸோ நேற்று வந்து அமெரிக்கா வந்து ஸோ குண்டு வீச்சு வந்து நடந்திருக்கு. ஸோ குண்டு போட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $77. ஸோ ஃப்ரைடேவோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 73.96. ஸோ இன்னைக்கு ஹை, அதாவது மிட் நைட் மார்க்கெட்டோட ஹை வந்து குளோபல் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 77.10, ஒரு $3 மேலே போயிட்டு ஸோ போன வேகத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது 75.0, ஒரு $2 வரைக்கும் டவுனில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு $1.25 வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது செல்லிங் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு தான் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரைடே, இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஒரு $1.28 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 100 to 140 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேப் அப் தான் நடக்கும், வேற வழி கிடையாது. இப்போதைக்கு 6404 இருக்கு. ஒரு 140 பாயிண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட 6540, ஒரு 6540 இல்லை 575 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் இந்த இடம் வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் ஆகுமா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃபால் ஆயிருக்கு. இந்த இடம் 2 தடவை கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் அகைன் வந்து இந்த 6575 வந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. இதுக்கு நடுவில் ஓப்பன் ஆனால் வேணாம். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து வந்து ஒரு பையிங் பொசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6404 ஒரு 100 பாயிண்ட்ஸ்னா 6000 5003 இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை நம்ம டிலீட் பண்ணிடலாம், இது தேவையில்லை. இப்போ 6503லலாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ இந்த 6503லேருந்து 6575 வரைக்கும் ஒரு 75 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் பை சைடு நம்ம போகணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதையும் தாண்டி ஒரு ஓப்பனிங் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து நம்ம ஒரு ஒன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமோ, ஏன்னா ஃப்ரைடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடுவேஸ் தான் கிரியேட் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு ஒன் சைடு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த யூஎஸ் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூஎஸ் ஆயிலோட ஃப்ரைடேவோட க்ளோசிங், ஃப்ரைடேவோட இந்த இடம் ஸோ க்ளோசிங் வந்துட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். நடுவில் ஓப்பன் ஆனால் ஸோ பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் 6575 வரைக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இதை மட்டும் நம்ம மார்னிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் தான் நான் அப்டேட் பண்ணி விடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் 355 வரைக்கும் போனது. ஸோ போன வேகத்திலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 360 கிட்டத்தட்ட 333. ஸோ நேச்சுரல் கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நேச்சுரல் கேஸ் மாதிரி லாபமும் கொடுக்க முடியாது, நேச்சுரல் கேஸ் மாதிரி நஷ்டமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதில்ல. ஸோ நம்பர் 1 ஸ்கிரிப்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் தான். ஸோ கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணால் ஸோ ஒரு நல்ல லாபத்தில் வெளியே வந்துடலாம், இல்லை அப்படின்னா மாட்டிக்குவோம். ஸோ இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக இன்னைக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நடக்காது. ஏன்னா 358 வரைக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு 334னா ஒரு 337 338 அந்த மாதிரி ஜோனில் ஒர்க் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேருந்து அகைன் வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸில் ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். கோல்டு, அதாவது குண்டு போட்டு கூட கோல்டெல்லாம் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கல. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஓவர் நைட் மார்க்கெட் ஒரு $13 தான் நெகட்டிவ்ல வந்து வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவ்ல வந்து வரல. ஸோ அதனால லோவை பிரேக் அவுட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக கீழே வரது கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஒரு செல் சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் 876.40 அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே தான் வருது.
ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 885 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வேறு வழி கிடையாது. கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட ஒரு சேஃபான பை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.